ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இப்போது இதை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் அளவுக்கு பருப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான அளவில் அளந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுனா நைட்டை நீங்கள் ஊற விட்டுருங்க. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். நான் 2 பகுதியாக போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இது கூட ஊற வச்ச வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3-4 கார்லிக் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு, இதில் சேர்த்துக்கலாம். நான் 2வது தடவையும் அரைச்சிட்டு சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் தோசை மாவுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஓவர் நைட் ஊற வச்சதுனால இதை அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போது தோசை ஊற்றிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவா ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து நாம் தோசை வறுத்துக்கலாம். இது நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வரும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது, சும்மா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு. இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை வேகிறதுக்கு டைம் எடுக்காது. டக்கு டக்குன்னு நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போது இதை எடுத்துக்கலாம். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பரான சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த தோசையை நாம் ஊற்றி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் அரிசி மாவில் தோசை செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி துவரம்பருப்பு வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.